இருக்கக்கூடிய கெனால்ஸு அதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பக்கிங்ஹாம் கெனால்லையும் சரி, இன்னும் ஒரு சில கெனால்ஸில் வந்து அடைப்பு வந்துருந்துச்சு. அதை போய்ட்டு அட்ரஸ் பண்ணி அந்த அடைப்பை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு, மேயர், அது போல் நிறைய அதிகாரி, அதை சார்ந்த அதிகாரிக்கு வந்து நாங்கள் வந்து அதை கொண்டு போனோம். நம்ம ஏரியாவுக்கு ஃப்ளட்டு வருதுனாலே வந்து வடிகிற இடம் பார்த்திங்கன்னா கேப்டன் காட்டன் கெனால் வழியாக தான் வந்து தண்ணி வடியும். அப்படி வடிஞ்சு பக்கிங்ஹாம் கெனால் கூட சேர்ந்து எண்ணூர் முகாதாரம் வழியாக வந்து கடலில் போய் கலக்குது. அப்போ பார்த்திங்கன்னா எண்ணூரில் வந்து 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து சதுப்பு நிலம் இருக்குது. அதில் வந்து சாம்பல் லீக்கேஜ்னால மட்டுமே அந்த இடம் மேலே ஃபுல்லாக வந்து படிஞ்சு சாம்பல்லாம் படிஞ்சு அது வந்து மேடாக இருக்குது. நாங்கள் வந்து அவங்க வீட்லேயே போயிட்டு நாங்கள் வந்து அவங்களுடைய வாழ்ந்த அனுபவத்தை வந்து கேட்கும் போது அவங்க வந்து என்னென்ன பாதிப்பு வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. என்னென்ன பாதிப்புனா அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கேம்ப்ஸு அது எங்கெங்கே இருக்குது, ஒரு யாரை வந்து நம்ம கால் பண்ணி நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேருக்கு தெரியல. நாங்கள் வந்து அப்போ கேட்கும் போது வெள்ளம் வந்தால் நாங்கள் வந்து இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து வெளியே போயிடுவோம், தண்ணி போகிறதுக்கான வழி இல்லை அப்படின்றது ஒரு காரணம் வந்து அங்கே இருந்துகிட்ருக்கு. அப்போது அங்கே வெள்ள பாதிப்பு இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பிடாமலே வந்து மேப்பில் வந்து இருக்குது. ஏன்னா வந்து அங்கே இருக்கிற வியாசார்பாடியில் வந்து அந்த வெள்ள பாதிப்பு இருக்குது அப்படின்றதே மேப்பில் குறிப்பிடலைன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட பாதிப்புக்கு என்ன சொல்யூஷன் யாரை போய் கேட்பாங்க அப்படின்றது இருக்குது. மெடிக்கல் இஷ்யூஸ் எதுவும் ஆகலாம், எமர்ஜென்சி ஏதாவது கண்டிப்பாக எதுவும் ஆகலாம் அப்படின்னும் போது இதை வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து ஒரு வெள்ள பாதிப்பு அப்போது அந்த இடத்துல சர்வே எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். தினக்கூலியாக இருக்காங்க அப்படின்றது வந்து தினசரி வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களோட ஒரு நாள் வந்து கடந்து வர முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது வெள்ள பாதிப்பு அப்படின்றது மிகப்பெரிய டிராபேக் அவங்களுக்கு வந்து. இங்கே இருக்க வியாசர்பாடியில் இருக்க வெள்ளத்தை வந்து இங்கே இருக்க மக்கள் கூட சேர்ந்து திட்டங்கள் வகுக்காத வரைக்கும், தீர்வுகள் காணாத வரைக்கும் இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து தீர போகிறது கிடையாது. வடசென்னையில் ஃப்ளட் வரதை பற்றி ஒரு ட்வீட் மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி அடையார் முகத்வாரம் தண்ணி போகிற இடம்லாம் வந்து சுத்தம் பண்ணி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் பார்த்தாங்க. அதே மாதிரி வடசென்னை வெள்ளம் போகிற இடமும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாங்களே வந்து நிறையா போய் பார்த்துருந்தோம். அது 2 டிபார்ட்மெண்ட் கூட இருக்குது. ஸோ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து இதுக்கு வந்து ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணிவிட்டு அந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இப்போ வரைக்கும் வந்து கேனல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த இடம்லாம் வந்து தண்ணி போகிற இடம், அந்த எண்ணூர் கிரிக்குன்றவாங்க, அது வரைக்குமே வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தா வடசென்னையோட வெள்ளம் வந்து சீக்கிரம் வந்து வடிகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எப்போயுமே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க, ரிவ்யூ மீட்டிங். அது வந்து ஒரு சின்ன லெவலில் வச்சு சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் வந்து அந்த ரிவ்யூ மீட்டிங்கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு என்னென்ன சொல்கிறாங்க, ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க பிரச்சனை தெரியும். இதில் வந்து எங்களுக்கான முக்கியமான ஒரு டிமாண்ட், கோரிக்கை அப்படின்னா வந்து எங்கள் கூட கலந்து எங்களுக்கான பிரச்சனையை எங்ககிட்ட கேட்டு நீங்கள் அதை வந்து பண்ணால் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமானது ஒன்று தான். வேஸ்ட் டு எனர்ஜியில் வந்து குப்பைமேடு வந்து 15 ஃபுட்பால் கிட்ட வந்து குப்பையை வந்து கொட்டி வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செதப்பு லேண்டு, அங்கே வந்து தண்ணி நிற்கக்கூடிய இடம். அது இல்லைன்னா வந்து வட சென்னையில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வந்து நிற்காது, பாதிக்கப்பட மாட்டோம். இப்போ வண்டியில் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து சாப்பாடு போனவங்க இந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு எதுக்கு உயிர் வாழணும்? இன்னமும் நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறதோ இல்லைனா வந்து கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட ஒருத்தவங்ககிட்ட சொல்லி வாய் வழி செய்தியாக பரப்ப வேண்டிய தேவையோ இது எல்லாமே இருக்குது. ஏன்னா அதில் இன்னொரு முக்கியமான ஃபைண்டிங் என்ன வந்துன்னா 70 to 80% ஆஃப் தி பீப்புள் வந்து தே வேர் டிபெண்டிங் அப்பான் டெலிவிஷன்ஸ், டிவியை நம்பி தான் அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. தண்ணி வந்துருச்சுன்னா மக்களால் ஹாஸ்பிட்டல் தேடி போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஆஃபீஸர் யாருன்னே தெரியல, 2 பேருக்கும் என்னவோ தான் தெரிஞ்சிருந்தது, இல்லை யாருக்குமே தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் கான்டாக்ட் பர்சன் யார்? கெனால்ஸ் அண்ட் சேனல்ஸில் வந்து கொட்டப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குப்பை கொட்டப்படுது தான், ஆமாம் கரெக்டு. ஆனால் என்ஜிடியால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஜேஇசின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிப்போர்ட் உட்பட எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 492 ஃபுட்பால் கிரவுண்ட்ஸுக்கு சமமான சாம்பல் கழிவு வந்து எண்ணூர் கழிமுகம்ல கொட்டப்பட்டு இருக்கு. சராசரியா 3 அடிக்கான தண்ணி வந்து அவங்க வீட்டில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 அடின்றது வந்து இட்ஸ் ஹியூஜ் திங் இல்லையா? ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஃப்ளட் ப்ரோனாக இருக்கக்கூடிய இடமே ஒரு டாக்குமெண்ட்ல இல்லை அப்படின்றதே வந்து பிரச்சனைன்னு சொல்லுவோம். அப்போ அதை இன்கார்பரேட் பண்ணணும்னு சொல்லுவோம். என் பேர் பிரசாந்த். நான் சென்னை கிளைமேட் ஆக்ஷன் குரூப்புன்ற ஒரு வாலண்டியர் ஃபோரமில் ஒரு தன்னார்வலராக இருக்கேன். நாங்கள் குறிப்பாக வடச்சென்னையை மையமாக வச்சு வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி ஏன் வந்திருக்கோன்னா, உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து COP30 சொல்லிட்டு இந்த நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் விஷயங்களை எப்படி கையாளுறான் அப்படின்னு சொல்லிட்டு
உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வடசென்னையில் குறிப்பாக வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து வருஷம் வந்து மழை வெள்ளம் வந்து ஒரு தொடர்கதையாக வந்து இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக 2023 எடுத்துக்கிட்டோன்னா 2 பேர்கிட்ட இறந்துருந்தாங்க. 1 வாரம் தண்ணி இருந்தது, குடிக்க தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த சூழலை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாசை தோழர்கள் யூத் கிளைமேட் ரெசிலியன் மூவ்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய பசங்களோட ஆய்வுகள் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சம்மந்தமாக நம்ம பசங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பில். ஸோ அதை அறிமுகப்படுத்துறதுக்கு தினேஷ் வந்து பேச ஆரம்பிப்பார். என்ன அங்கே பெரிய பாதிப்புனா வந்து வடசென்னைனாலே வந்து எல்லாருக்குமே ஒரு தப்பான ஒரு பின்பம் வந்திருக்கும். அதில் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து ரொம்ப மனதளவிலும் சரி வெளியே ஒரு சூழ்நிலை ரீதியாகவும் வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருஷம் வந்து மழை பெஞ்சு அதில் வந்து பாதிப்பு வந்து உள்ளாகி கொண்டு இருக்கோம். நாங்கள் தான் அது பாதிப்புன்றது வந்து எல்லாமே வந்து காலங்காலமாக வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கான தவிர்க்கிறதுக்கான வழி வந்து என்னன்றது வந்து எங்களுக்கு தெரில. அங்கே நாங்கள் தான் வசிக்கிறோம், அதை மாற்றத்துக்கு நாங்கள் தான் வந்து முயற்சி வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா வந்து யூத் கிளைமேட் ரெசிலியன்ஸ் மூவ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டீமை வந்து நாங்கள் உருவாக்கி அங்கே இருக்க பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணி அதை வந்து தீர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து போனோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து வடசென்னையில் வந்து ஃப்ளட்டு வந்து நிற்கக்கூடிய பகுதியே வந்து கிடையாது. அது அங்கே ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா வந்து 90களில் அப்படி பார்த்தோன்னா வந்து நிறைய பக்கிங்காம் கால்வாய் போல் நிறைய ஏரி குளம் வெட்லேண்டு அது போல் நிறைய விதமான ஒரு நீர்நிலங்கள் வந்து அங்கே வந்து நிறைய இருக்குது. அதை வந்து காலம் போக போக வந்து அந்த எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு அது எல்லாத்தையும் மூடி பில்டிங்கு, குப்பமேடு, ஹவுசிங் போர்டு அது போல் நிறைய விதமான பிரச்சனைகளை வந்து வடசென்னையை நோக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபேக்ட்ரி எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன பண்ண முடியும்னா வந்து அந்த பில்டிங் அதெல்லாம் வந்து எடுக்க முடியாது. அதுக்கான சோர்ஸோ அதுவும் எங்களுக்கு வந்து கிடையாது. இருக்கக்கூடிய கெனால்ஸு அதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து பக்கிங்காம் கெனால்லையும் சரி இன்னும் ஒரு சில கெனால்ஸில் வந்து அடைப்பு வந்துருந்துச்சு. அதை போய்ட்டு அட்ரஸ் பண்ணி அந்த அடைப்பை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு, மேயர் அது போல் நிறைய அதிகாரி அதை சார்ந்த அதிகாரிக்கு வந்து நாங்கள் வந்து அதை கொண்டு போனோம். அதை கொண்டு போனோடனே அவங்க வந்து எங்களுக்கு வந்து ரிட்டன் லெட்ரு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து கலெக்டருக்கும் சரி மேயருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் வந்து சொல்லணும். ஏன்னா அது அவங்க ரிட்டன் அனுப்பினே தான் வந்து எங்களுக்கு இன்னும் அதை வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாக வந்து அது இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் இது போல் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பண்ணுறோம். நேற்று வந்து கலெக்டரை போய் மீட் பண்ணியிருந்தோம். இது போல் நாங்கள் ஒரு ஆய்வு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து அவங்கள நேரில் சந்தித்து பேசும்போது அவங்க நல்ல எங்களை கவனித்து அட்ரஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. நிறைய விஷயம் இது போல் வந்து வடசென்னையில் வந்து நிறைய பாதிப்புகள் வந்துருக்கு. அதை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக எடுத்து பண்ணுறோம். மேயர் மற்றவங்களுக்கு காதுக்கும் இது கவனத்தில் போய் எங்களுடைய கோரிக்கைகளை வந்து அவங்க வந்து நிறைவேற்றணும் அப்படின்றத வந்து ஒரு இதுவாக நாங்கள் வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து தாரணி வந்து அங்கே இருக்கக்கூடிய கெனாலில் ஏன் அடைப்பு ஏற்படுது, ஏன் தண்ணி வடிய மாட்டுது அப்படின்றத சொல்லுவாங்க. என் பேர் தாரணி. நான் யூத் கிளைமேட் ரெசிலியன்ஸ் மூவ்மெண்ட் குரூப்லேருந்து வந்திருக்கேன். நம்ம ஏரியாவுக்கு ஃப்ளட்டு வருதுனாலே வந்து வடிகிற இடம் பார்த்திங்கன்னா கேப்டன் காட்டன் கெனால் வழியாக தான் வந்து தண்ணி வடியும். அப்படி வடிஞ்சு பக்கிங்காம் கெனால் கூட சேர்ந்து எண்ணூர் முகாதாரம் வழியாக வந்து கடலில் போய் கலக்குது. அப்போ பார்த்திங்கன்னா எண்ணூரில் வந்து 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து சதுப்பு நிலம் இருக்குது. அதில் வந்து சாம்பல் லீக்கேஜ்னால மட்டுமே அந்த இடம் மேலே ஃபுல்லாக வந்து படிஞ்சு சாம்பல்லாம் படிஞ்சு அது வந்து மேடாக இருக்குது. அங்கே இருக்கிற பிரச்சனையும் பக்கிங்காம் கெனாலில் வந்து சில அடைப்புலாம் இருக்குது. அதையும் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். வடசென்னையில் அதனால் ஃப்ளட்டோட அஃபெக்ட் வந்து குறைந்த அளவில் ஏற்படும் அப்படின்ற ஒரு கோரிக்கையாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். நேற்று போய் கலெக்டர் மேடம் பார்த்து அவங்கக்கிட்ட வந்து லெட்ரு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்டடியில் வந்து என்ன ஃபைண்டிங் பண்ணோம் அப்படின்றத காவியா வந்து பேசுவாங்க. நாங்கள் வந்து லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நாங்கள் வந்து வாழ்ந்த அனுபவத்தை வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருந்தோம். நாங்கள் வந்து அவங்க வீட்லேயே போயிட்டு நாங்கள் வந்து அவங்களுடைய வாழ்ந்த அனுபவத்தை வந்து கேட்கும்போது அவங்க வந்து என்னென்ன பாதிப்பு வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. என்னென்ன பாதிப்புனா அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கேம்ப்ஸு அது எங்கெங்கே இருக்குது, ஒரு யாரை வந்து நம்ம கால் பண்ணி நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேருக்கு தெரியல. நாங்கள் வந்து அப்போ கேட்கும் போது வெள்ளம் வந்தால் நாங்கள் வந்து இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து வெளியே போயிடுவோம். அவங்களுக்கு வந்து இருக்க இடம் வந்து நம்மளுக்கு ரிலேட்டிவ் வீடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை. கவர்மெண்ட் வந்து நம்மளுக்குன்ட்டு வந்து ரிலீஃப் கேம்ப் வந்து நம்மளுக்கு அது வந்து அலாட் பண்ணி தருவாங்க. அது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் போய் சேரலை அப்படின்னு சொல்கிறோம்.
அதை வந்து நீங்கள் வந்து எப்படியாச்சும் அது வந்து மக்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் பண்ணணும். அந்த ஃப்ளட்டு நேரத்தில் என்ன மாதிரியான சூழலில் வந்து மக்கள் இருப்பாங்க, குறிப்பாக பெண்கள் வந்து என்ன மாதிரி பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் எந்த மாதிரி பாதிக்கப்படுவாங்கன்னு விஜய் தோழர் வந்து பேசுவார். வட சென்னை அப்படின்றதுனாலே வந்து ஒரு பாவப்பட்ட இங்கே எல்லாருமே வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு இருக்குது. அப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம் வந்து அப்படின்னு. அங்கே வந்து வெள்ள பாதிப்பு அப்படின்றது குறைந்த வருஷமாக வந்து இப்போ இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட இல்லை, அந்த இடம் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்றது வந்து தினேஷ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா எல்லா இடமும் சுற்றி அடைச்சிட்டாங்க. தண்ணி போகிறதுக்கான வழி இல்லை அப்படின்றது ஒரு காரணம் வந்து அங்கே இருந்துகிட்ருக்கு. அப்போது அங்கே வெள்ள பாதிப்பு இப்போ இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பிடாமலே வந்து மேப்பில் வந்து இருக்குது. ஏன்னா வந்து அங்கே இருக்கிற வியாசார்பாடியில் வந்து அந்த வெள்ள பாதிப்பு இருக்குது அப்படின்றதே மேப்பில் குறிப்பிடலைன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட பாதிப்புக்கு என்ன சொல்யூஷன் யாரை போய் கேட்பாங்க அப்படின்றது இருக்குது. ஏன்னா மேப்லேயே அது வந்து சொல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தினால வெள்ள பாதிப்பு இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் இயரில் 2023 வருஷத்தில் வந்து பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி பெரியவங்க முதல் கொண்டு எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இளைஞர்களாக இருக்கும்போது வந்து வெளியில் வந்து எப்படியோ கடந்து கூட அந்த இடத்துல வந்து வந்துடலாம். ப்ளஸ் வந்து தென் சென்னையில் இருக்கிறவங்களுமே வந்து ஒரு வெள்ள பாதிப்புலேருந்து ஈஸியாக வந்து அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். அப்போ வட சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது மீண்டு வர்றது வந்து ரொம்ப சுலபமான காரியம் வந்து கிடையாது. அது கூட அது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னென்சி லேடிஸ் இருக்கலாம், கை குழந்தைங்கள வச்சுருக்கவங்களாம் இருக்கலாம், வயசானவங்க இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டிபெண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. யாராவது ஒரு தேவை வந்து கூட இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் எதுவும் ஆகலாம், எமர்ஜென்சி ஏதாவது கண்டிப்பாக எதுவும் ஆகலாம் அப்படின்னும் போது இதை வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து ஒரு வெள்ள பாதிப்பு அப்போது அந்த இடத்துல சர்வே எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். இங்கே வந்து எவ்வளோ ப்ரெக்னென்சி லேடிஸ் இருக்காங்க, எவ்வளோ வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் வந்து இருக்குது, பக்கத்தில் அவங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான கேம்ப் வந்து ஏற்பாடு பண்ணி அங்கே வந்து ஒரு நர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணால் இதை வந்து இன்னும் கூடுதலாக அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கும். அங்கே வந்து இப்போ அரசாங்கம் எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்டால் இல்லை, அரசாங்கமும் நிறைய வந்து முன்னெடுப்புகள் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, மக்களும் அதை பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது வந்து அவங்க பண்ணுற விஷயங்கள் மக்கள்கிட்ட வந்து சேரல, மக்களுக்கான பாதிப்பு வந்து அரசாங்கத்துக்கிட்ட போய் சேரல அப்படின்ற விஷயம் தான். இங்கே கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப லேகாக இருக்குது அப்படின்றது. வாலண்டியர்ஸை வந்து அங்கே அப்பாயிண்ட் பண்ணி அங்கே இருக்கிற மக்களை வந்து சர்வே எடுக்கிறது மூலமா இந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து குறையும் அப்படின்றது வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களோட கோரிக்கைகளை வந்து நீங்கள் முன்னெடுத்து இதுக்கான ஒரு பாதுகாப்பும் சரி இதை சரி செய்யறது மூலமா அங்கே இருக்க மக்களை வந்து பாதுகாப்பு பண்ணலாம். ப்ளஸ் வந்து அவங்களோட வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. எல்லாருமே ஏன் அப்படின்னா தினக்கூலியாக இருக்காங்க அப்படின்றதுலேருந்து தினசரி வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களோட ஒரு நாள் வந்து கடந்து வர முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது வெள்ள பாதிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ட்ராபேக். அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையிலே வந்து ஒரு பாதி நாள் வந்து அதிலே போன மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா தினக்கூலியில் ஒரு நாளுக்கான பைசா வந்து இல்லை அப்படின்னும் போது ஒரு 10 நாள் 20 நாளுக்கான வந்து வருமானம் அவங்ககிட்ட இல்லாமல் இருக்குது. அப்போது அதுக்காக வெள்ள பாதிப்பு அப்போ முடியும் போது எந்த இடத்துல மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு சர்வே எடுத்து அவங்களுக்கான ஒரு இழப்பீடு தொகை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களோட கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அடுத்து ஃபைனலாக விஸ்வஜா சம்பத் அவங்க வந்து இந்த ஆய்வில் என்ன நம்ம தரவுகள் வந்து கிடச்சிருக்கு, ஸோ அது மூலிமா என்ன கோரிக்கைகள் வைக்கிறோம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இதில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 120 பேரை வந்து இந்த ஆய்வில் வந்து ஒரு சர்வே எடுத்திருந்தோம் 120 பேர்கிட்ட. ஸோ அதில் வந்து நமக்கு இப்போ சொன்னாங்கல்ல விஜய் தோழர் சொல்லியிருந்த மாதிரி மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே சொல்லிட்டு இருப்போம். வட சென்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் தென் சென்னையை விட அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து குறிப்பாக அவங்களோட வருமானம் என்ன, ஏன் மீண்டு வர்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளும் அதில் வந்து கேட்டிருந்தோம். அதில் சராசரி வருமானமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு குடும்பத்தோட வருமானம் ஒரு 12,000 ரூபாய் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது சராசரி. அது வந்து ஒரு 2,000 ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு 15,000 20,000 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் சராசரி 12,000 ரூபாய். அப்போ 12,000 ரூபாய் வருமானத்தில் அவங்களுக்கு வந்து 7 நாள் வேலை வந்து தடைப்படுது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மி. அடுத்தது அவங்க தினசரி அவங்க வேலை செய்கிற விஷயங்கள் ஆட்டோ ஆகட்டும் இல்லை தள்ளுவண்டி ஆகட்டும் பைக் ஆகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகப்படியாக பாதிப்படைஞ்சிருக்கிறதும் வந்து அந்த ஆய்வில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஆய்வில் வந்து இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு பார்த்தா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ரிப்போர்ட்லேயும் 80% வந்து பெண்கள் தான் வந்து ரெஸ்பாண்டன்ஸாக இருந்தாங்க, பங்கேற்று இருந்தாங்க. இங்கே வந்து நம்ம இவ்வளோ சொல்கிறோம்ல, இப்போ கரெக்டாக இந்த நேரத்தில் தான் வந்து பிரேசில் நாட்டில் நமக்கு காலநிலை உச்சி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு, COP30 அப்படின்ற விஷயம். அதை வந்து பரபரப்பாக எல்லாரும் வந்து பேசுவாங்க, அதை பற்றி பரபரப்பாக எல்லாருமே வந்து கவர் பண்ணுவாங்க. ஏன்னா உலக தலைவர்கள் எல்லாருமே அங்கே போய் பேசுவாங்க. ஆனால் பேசுறது எல்லாமே வந்து ஒரு பச்சை சாயம் பூசப்பட்ட ஒரு சென்ட்ரலைஸ்டாக மேலே
மேலே இருந்து கீழே அனுப்பக்கூடிய திட்டங்களாக மட்டும்தான் இருக்குது. இப்போ கூட வந்து காடுகளை எப்படி பாதுகாக்கிறது, காடுகளை நாங்கள் வந்து வெட்டாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் நிதி உதவி வந்து கொடுக்கணும் உலக நாடுகள் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, என்னதான் நீங்கள் காடெல்லாம் பாதுகாத்தாலுமே, காடு வெட்டாமல் பாதுகாக்கிறதுக்கு காசு கொடுத்தாலுமே, இங்கே இருக்க வியாசர்பாடியில் இருக்க வெள்ளத்தை வந்து இங்கே இருக்க மக்கள் கூட சேர்ந்து திட்டங்கள் வகுக்காத வரைக்கும், தீர்வுகள் காணாத வரைக்கும் இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து தீர போகிறது கிடையாது. இங்கே இருக்க அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்பத்தில் கண்டிப்பாக சொல்லி இருந்திருப்பாங்க, 2023 வந்து உயிரிழப்புகள் இருந்திருக்கு, ஆனால் பெருசாக நியூஸில் அது கவர் பண்ணப்படலை. அடுத்தது வந்து அங்கே அவங்களுக்கு உணவு சப்ளை பண்ணுற விஷயங்கள் வந்து ஃபுட் ரிலீஃப் வந்து அவங்களுக்கு குப்பை வண்டியில் வந்து வந்திருக்கு, கார்ப்பரேஷன் வண்டியில் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கலந்து பேசினா மட்டும்தான் முடியும். ஸோ அப்போ நீங்கள் தீர்வுகள்னா கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன், கம்யூனிட்டி ஒரு பாதிக்கப்பட்ட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஒரு பங்குதாரராக இதில் வந்து இருந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணணும். வடசென்னையில் ஃப்ளட் வரதை பற்றி ஒரு ட்வீட் மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். என்னென்னா இந்த மாதிரி அடையார் முகத்வாரம் தண்ணி போகிற இடம்லாம் வந்து சுத்தம் பண்ணி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் பார்த்தாங்க. அதே மாதிரி வடசென்னை வெள்ளம் போகிற இடமும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாங்களே வந்து நிறையா போய் பார்த்துருந்தோம். அது 2 டிபார்ட்மெண்ட் கூட இருக்குது, WRD GCC. அது கூட GCC கிளியர் பண்ணிடுறாங்க, ஆனால் WRD வந்து அந்த இடம்லாம் சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்னும் கூட அது வேலிகத்தமுல்லாம் வந்து தண்ணி போகிற இடம்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. இந்த சைடு வந்து செவர்லாம் கட்டிட்டாங்க, அந்த சைடு இன்னும் வந்து செவர்லாம் கட்டாமல் இருக்குது. ஸோ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து இது வந்து ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணிவிட்டு அந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இப்போ வரைக்கும் வந்து கேனல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த இடம்லாம் வந்து தண்ணி போகிற இடம், அந்த எண்ணூர் கிரிக்குன்றவாங்க, அது வரைக்குமே வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தா வடசென்னையோட வெள்ளம் வந்து சீக்கிரம் வந்து வடியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி அன்றைக்கி சொன்னது தான், இப்போது ஒருத்தங்க கொண்டு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஃப்ளட்டை வந்து தடுக்கலாம். நாங்களும் லாஸ்ட் டைமே வந்து ஃப்ளட்டுக்கு வந்து என்னென்ன தடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்க இளைஞர்கள் பெரியவங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வு மாதிரி பண்ணோம். அது வந்து ஃப்ளட்டு வந்தால் என்னென்ன பண்ணுறது மட்டும் இல்லை, ஃப்ளட்டு வரத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கோம். அதை வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போயுமே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க, ரிவ்யூ மீட்டிங். அது வந்து ஒரு சின்ன லெவலில் வச்சு சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் வந்து அந்த ரிவ்யூ மீட்டிங்கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு என்னென்ன சொல்கிறாங்க, ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க பிரச்சனை தெரியும். இப்போ இந்த தெருவில் எவ்வளோ தண்ணி இருக்குன்றது அந்த லோக்கல் ரெசிடென்ட் தான் தெரியுமே தவிர பெரிய அதிகாரிகளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எல்லாமே யூனிட்டியாக ஒர்க் பண்ணால் ஃப்ளட்டு வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கலாம். அதில் மக்கள் பாதிப்பையும் வந்து சரி பண்ணலாம். யூத் கிளைமேட் ரெசிலியன்ஸ் மூமெண்ட், அப்புறம் வியாசை தோழர்கள், CCG 3 டீமும் இணைந்து தான் வந்து இந்த ஆய்வை வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இதில் வந்து எங்களுக்கான முக்கியமான ஒரு டிமாண்ட் கோரிக்கை அப்படின்னா வந்து எங்கள் கூட கலந்து எங்களுக்கான பிரச்சனையை எங்ககிட்ட கேட்டு நீங்கள் அதை வந்து பண்ணால் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமானது ஒன்று தான். ஏன்னா நீங்கள் மேலேருந்து நிறைய திட்டங்கள் வந்து பண்ணுறீங்க, நிறைய இது வந்து கோரிக்கைகளை வந்து வச்சு நீங்கள் வந்து எங்களுக்கு லெவலில் வந்து வரோம் அப்படின்றத வந்து நீங்கள் நினச்சி பண்ணுறீங்க. ஆனால் எதுவுமே வந்து எங்ககிட்ட வர மாட்டுது அப்படின்ற ஒரு வருத்தமும் அது எங்களுக்கு வந்து இருக்குது. இதனால தான் வந்து நாங்கள் களத்தில் இறங்கி இந்த இது வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எங்களுக்கு வந்து என்ன ஒரு இதுனா வந்து நாங்கள் ஒரு 6 மாதமாக வந்து இந்த ஸ்டடியை வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த மதிய டைமில் வந்து ஒரு 1 hour 2 hourல வந்து அண்ணா வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அது போக போக எங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாகி எங்கள் மக்களுக்கான பிரச்சனை வந்து நாங்கள் தான் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து இதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து போக ஆரம்பித்தோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய எங்களுக்கு பாதிப்பு வந்து ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய ஏரியாவை வந்து இப்படி வந்து மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு நிறைய சோகமான இதுவெல்லாம் வந்து இதில் வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் நிறைய கற்றுக்கிட்டோம். இதுலேருந்து நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டோம். வேஸ்ட் டு எனர்ஜியில் வந்து குப்பைமேடு வந்து 15 ஃபுட்பால் கிட்ட வந்து குப்பையை வந்து கொட்டி வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செதப்பு லேண்டு, அங்கே வந்து தண்ணி நிற்கக்கூடிய இடம். அது இல்லைன்னா வந்து வட சென்னையில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வந்து நிற்காது, பாதிக்கப்பட மாட்டோம். அது வந்து ஃபுல்லாக வந்து குப்பை மேட்டாக்கிட்டு அந்த தண்ணி எல்லாருமே வந்து ஃபுல்லாக வந்து வட சென்னைக்கு தான் வருது. வட சென்னையை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், தென் சென்னைக்கும் வட சென்னைக்கும் வந்து பாதிப்பு வந்திருக்கும். ஆனால் தென் சென்னையில் வந்து மீண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு வந்திருக்கு, ஆனால் வட சென்னையில் வந்து இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பினான்சியலியாக வந்து பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தினக்கூலி எல்லாருமே வந்து ஆட்டோ ஓட்டும் தொழிலாளி, தூய்மை பணியாளர்கள் அப்படி தான் வந்து வட சென்னையில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வேலைக்கு போனால் தான் வந்து அன்றைக்கான சாப்பாடு வந்து அவங்களால வந்து சாப்பிட முடியும்.
அது வந்து கவர்மெண்ட் வந்து எங்ககிட்ட வந்து கலந்துரையாடி இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும். ஏன்னா ஒரு கம்யூனிட்டி கிச்சன்னு ஒன்று இருக்குன்றது வந்து எங்களுக்குமே வந்து தெரியாது. நாங்கள் படிக்கிறோம், அது எங்களுக்கே வந்து அந்த கம்யூனிட்டி கிச்சன்றது வந்து தெரியாது. அவங்க வேலை வீட்டுக்கு வந்து சம்பாதிச்சு போடணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியாது. இதையும் வந்து குப்பை வண்டியில் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து சாப்பாடு போனவங்க இந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு இது தான் இருக்கும். நார்மலாக குப்பைனாலே வந்து சாதாரண மக்கள் வந்தாலும் வந்து குப்பையை வந்து கேவலமாக பார்க்கக்கூடிய சொசைட்டி தான் வந்து இது. அப்போ அந்த குப்பை வண்டியில் வந்து எங்களுக்கே வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வந்து அது எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து உள்ளாக்கும் அப்படின்றது ஒன்று. மெடிக்கல் அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து உயிர் இழப்பு வந்து ஆயிருக்கு. ஏன்னா ஃப்ளைட் டைமில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக முடியல, மாத்திரை வந்து வாங்க முடியல, ஆம்புலன்ஸ் எதுவுமே வந்து கான்டாக்ட் வந்து பண்ண முடியல. அப்போ வந்து வயிறு வலியால் வந்து ஒரு அம்மா வந்து தூக்கு மாட்டிட்டு வந்து இறந்தாங்க. அந்த இஷ்யூலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளானோம். அதில் வந்து இது போல் நிறைய பிரச்சனைகள் வந்து வட சென்னையில் வந்து இருக்குது. எங்களுக்கான கோரிக்கை வந்து என்னென்னா வந்து அதிகாரிகளும் சரி மேயர் அவங்க நிறைய பேர் வந்து எங்கள் மக்கள்கிட்ட வந்து கலந்துரையாடி இங்கே வந்து கம்யூனிட்டி கிட்ட வந்து ஒரு லிங்க் நேரடியான தொடர்பில் இருந்து ஒரு குழுவை வச்சு அதுலேருந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் அவுட் பண்ணணுன்றது வந்து ஒரு முக்கியமானதாக இருக்குது. ஸோ 120 பேர் வந்து சாம்பிள் சைஸ்லாம் கால்குலேட் பண்ணி தான் பண்ணோம். இது சிஸ்டமேட்டிக்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணதில் 118 பேர் பண்ணணும்னு வந்தது. அது வந்து 120 பேராக நாங்கள் முடிச்சிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு மாதம் வந்து டேட்டா கலெக்ஷன் நடந்தது. என்னென்ன பேராமீட்டர்ஸ் எடுத்திருந்தோம்னா மெயினாக அவங்களோட சோஷியோ டெமோகிராஃபிக் கேரக்டர்ஸ், அவங்களோட வயசுல இருந்து அவங்க எவ்வளோ வருஷம் இங்கே தங்கி இருக்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டா வந்து எவ்வளோ வருமானம் அவங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரியான சோஷியோ டெமோகிராஃபிக் கேரக்டர்ஸ் வந்து எடுத்துருந்தோம். அப்புறம் ஃப்ளட் அனுபவங்கள், லைக் அவங்க வந்து ஃப்ளட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, எந்த ஃப்ளட் வந்து அவங்கள ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு, ரீசெண்டாக சந்தித்த ஃப்ளட் என்ன, அந்த மாதிரி ஃப்ளட்டை பற்றின அனுபவங்கள். அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேமேஜ்னு சொல்லக்கூடிய அவங்களோட சொத்தில் ஏதாவது அவங்களோட வீடுகள்லையோ இல்லை இந்த மாதிரி பைக்கு வாகனங்கள் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏதாவது சந்திச்சிருக்கிறாங்களா அப்படின்ற அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி அதையும் கேட்டு இருந்தோம். இன்னொன்று வந்து இந்த அவேர்னஸ், ஸோ அவேர்னஸ் அபவுட் இந்த ரிலீஃப் கேம்ப்ஸ் பற்றின ஏதாவது விழிப்புணர்வு இருக்குதா, கம்யூனிட்டி கிச்சன்னா என்னென்னு தெரியுமா, அவசர உதவி எண்களை பற்றி தெரியுமா, இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து கேட்டிருந்தோம். ஹெல்த் இம்பாக்ட், ஸோ 2 விதமாக கேட்டிருந்தோம். ஒன்று வந்து ஏதாவது இன்ஜுரிஸ் நடந்திருக்குதா, ஏன்னா இன்ஜுரிஸ் தனியாக பார்க்கப்படும், ஹெல்த் இம்பாக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏதாவது டிசீசஸ் லைக் ஜுரம், டெங்கு, இந்த மாதிரி டயரியா, இந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ அது தனியாக கேட்டிருந்தோம். ஸோ ஓவரால் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பேராமீட்டர்ஸ் வந்து கேட்டிருந்தோம். இல்லை, இது வந்து குறிப்பாக வியாசர்பாடியில் மட்டும்தான் எடுத்தோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து 2023 ஆகட்டும் இல்லை எப்போ மழை வந்தாலும் எப்போ வெள்ளம் வந்தாலும் அங்கே ரிலீஃப் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கேட்டர் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் கிட்ட வந்து அவங்க 2023 ஆகட்டும் முன்னாடி அந்த வெள்ளங்களில் வந்து கேட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த இடத்துல பண்ணியிருந்தோன்னா குடிசை பகுதி, ஜேஆர் நகர், தேவர் நகர், அதுக்கப்புறம் சத்யமூர்த்தி நகர், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய வியாசர்பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஆமாம். ஸோ அந்த டீட்டெயில் வாங்கிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஃபாலோ அப் கொஷின் கேட்கல. ஏன்னா நாங்கள் வந்து கொஷினர் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருந்தது. எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நாங்கள் கேட்கல. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இழந்திருக்காங்கன்றதை கேட்டோம். அதில் ஆதார், ரேஷன் கார்டு, சிலர் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இழந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து மீட் எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு ஒரு பேச்சு வழக்கில் அவங்க வந்து சொன்னாங்க. அதனால ஒன் ஆஃப் த டிமாண்ட்ஸாக என்ன வச்சுருக்கோன்னா ஈஸி ரெக்கவரி ஆஃப் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தேவை, அதுக்கு ஒரு சிஸ்டம் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல டிமாண்ட்ஸ்ல வச்சிருக்கோம். கம்யூனிகேஷன் பிரச்சனைக்கு என்ன ரீசன் சொல்றீங்க? சர்க்கார்ல ஒரு ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் சொல்றாங்க. என்ன ரீசன்? ஸோ இங்கே வந்து எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு நான் சொல்லும்போது என்னென்னா ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி நம்மளால் பார்க்க முடியாது. சென்னை மாநகரத்துக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம பிளான்ஸ் வச்சுருந்தாலுமே இங்கே நம்ம வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சவுத் சென்னை ஒரு மாதிரியும் நார்த் சென்னை ஒரு மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸில் உள்ள இருக்கிற விஷயங்கள் தான். இன்னமும் பட்டன் கீபோர்டு இருக்கக்கூடிய மொபைல் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமுதாயம் நம்ம கூட இருக்குது, குறிப்பாக இந்த ஸ்டடியில் இருந்தவங்களும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மொபைல் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், நான் வந்து ஒரு டிவியில் நான் வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுறது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியாது. இன்னமும் நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறதோ இல்லைனா வந்து கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட
ஒருத்தவங்க கிட்ட சொல்லி வாய் வழி செய்தியாக பரப்ப வேண்டிய தேவையோ இது எல்லாமே இருக்குது. ஏன்னா அதில் இன்னொரு முக்கியமான ஃபைண்டிங் என்ன வந்துன்னா 70 to 80% ஆஃப் தி பீப்புள் வந்து தே வேர் டிபெண்டிங் அப்பான் டெலிவிஷன்ஸ், டிவியை நம்பி தான் அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்குது, ஏர்லி வார்னிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது பவர் கட் ஆச்சுன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே வராது. ஸோ அப்படின்னா வந்து மல்டி ப்ராங்ட் அப்ரோச் நமக்கு இங்கே வந்து தேவை. பல வகையில் ஊடக ரீதியாக நமக்கு பிட் நோட்டீஸ் அனுப்புறதுலேருந்து ரொம்ப பேசிக்காக நம்ம வந்து அதுக்கு தான் கம்யூனிட்டி கிட்ட நம்ம பேசணும்னா நமக்கு சொல்லுவாங்க, இந்த இடத்துல எங்களுக்கு வெள்ளம் வந்துடும், எங்களுக்கு முன்னாடி இந்த தகவலை சொல்லிடுங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட நிறையா சொல்யூஷன் இருக்குது, ஆனால் அதை காது கொடுத்து கேட்கணும் கவர்மெண்ட். 4 முக்கியமான டிமாண்ட்ஸ் இருக்குது. 1 எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து வேணும், சிஸ்டம் வேணும். ஸோ அப்போ வந்து என்னென்ன ரீதியாக அவங்க வந்து தற்காத்துக்க முடியும், என்னென்ன ரீதியாக அதுலேருந்து மீண்டு எழ முடியும், இது எல்லாமே அந்த எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் இருக்கணும். அடுத்தது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் ரிலீஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கக்கூடியது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். ஏன்னா தண்ணி வந்துருச்சுன்னா மக்களால் ஹாஸ்பிட்டல் தேடி போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஆஃபீஸர் யாருன்னே தெரியல, 2 பேருக்கும் என்னவோ தான் தெரிஞ்சிருந்தது, இல்லை யாருக்குமே தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் கான்டாக்ட் பர்சன் யார்? இப்போது லாஸ்ட் டைம் இறந்தவங்க வலி தாங்க முடியாமல் இறந்து போனாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழல் இருக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். 3வது வந்து இங்கே இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தொலைஞ்சாலோ இல்லை இந்த நம்ம சொல்லக்கூடிய ட்ரைனேஜ் கெனால்ஸில் இருக்கக்கூடிய பாட்டில் நெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அடைப்புகள், ஆக்கிரமிப்புகளை குறிப்பாக எண்ணூர் கழிமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய ஃப்ளை ஆஷ் டெபாசிஷனை வந்து உடனடியாக அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ பொதுவாக அந்த பகுதி மக்கள் தான் அதில் வந்து கழிநிற ஒரு குப்பைகளை போகிறது அதோட கேள்வியில் கேட்கப்பட்டதா? அதுக்கு போகிற முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு டிமாண்ட் வந்து என்னென்னா 100% இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே விலைவாசி உயர்வு வந்து ரொம்ப சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களான பால், மெழுகுவத்தி, வத்திப்பெட்டி இது எல்லாமே அதிகப்படியான காசுக்கு வந்து விற்கிறதா சொல்லியிருந்தாங்க. காய்கறி, அத்தியாவசிய பொருள் எதுவுமே கிடைக்கிறதும் இல்லை, ரொம்ப தூரமாக கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் சேஃப்டி நெட் வேணும். தட் இஸ் அங்கே ஒரு அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மானிட்டரிங் கமிட்டி ஆகட்டும், இல்லை அந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு முக்கியமான டிமாண்டாக இருந்தது. ஸோ இந்த கெனால்ஸ் அண்ட் சேனல்ஸில் வந்து கொட்டப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குப்பை கொட்டப்படுது தான், ஆமாம் கரெக்ட். ஆனால் என்ஜிடியால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஜேஇசின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிப்போர்ட் உட்பட எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 492 ஃபுட்பால் கிரவுண்ட்ஸுக்கு சமமான சாம்பல் கழிவு வந்து எண்ணூர் கழிமுகமில் கொட்டப்பட்டு இருக்குது. கண்டாமினேட் ஆகி மட்டுமே, டெபாசிட் ஆகி மட்டுமே இருக்குது. அந்த எண்ணூர் கழிமுகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது ஏன் நமக்கு பாதிப்பு அப்படின்னா, இங்கேருந்து தண்ணி வெளியில் போகணுன்னா ஹைடைட் லோடைட்னு சொல்லக்கூடிய கடலோட அந்த ஏற்ற இறக்கங்கள் மூலியமாக தான் வெளியில் போகும். அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கே வந்து இங்கே உள்ளே இருக்கக்கூடிய கெனாலில் இருக்கக்கூடிய தண்ணியாகட்டும், ஆறில் இருக்கக்கூடிய தண்ணியாகட்டும் வெயிட் பண்ணி வெளியில் போகும்போது இந்த 492 ஃபுட்பால் கிரவுண்டுக்கு சமமான சாம்பல் கழிவு இந்த ப்ராசஸை, இந்த டியூரேஷனை இன்னும் ஜாஸ்தியாக்குது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நமக்கு ஹைடைட்டில் மட்டுமே நம்ம ஒரு நாள் செலவழிப்போம். அப்போ அந்த 12 மணி நேரம்ன்றது இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அப்போது அந்த தண்ணி எங்கே போகும்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த விஷயங்களை வந்து இங்கே வந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை இருக்குது. ஆமாம் குப்பையும் பிரச்சனை தான், அதையும் தீர்க்கணும் தான். ஒட்டுமொத்தமாக நீங்கள் 120 பேர் ஆய்வு பண்ணிருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை மக்கள் அதெல்லாம் கணக்கெடுத்தீங்களா? ஸோ அந்த டீட்டெயில் வந்து நம்ம பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆய்வு பண்ணும்போதே வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு யூனிவர்சல் பாப்புலேஷன் கிட்ட நம்மளால் ஸ்டடி பண்ண முடியாது. ஓகே, நான் ஒரு பப்ளிக் ஹெல்த் ரிசர்ச்சர் தான் நான். ஸோ எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமாகட்டும், பொதுவாக ரிசர்ச்சில் என்னென்னா யூனிவர்சலாக பாப்புலேஷன் எடுக்க முடியாது. அப்போ சாம்பிள் சைஸ் கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து 118 பேர் நம்ம இது செஞ்சோம். ஆனால் இது வந்து ஒட்டுமொத்த வியாசர்பாடியில் எத்தனை பேர் என்ன அந்த டாக்குமெண்டேஷன் நாங்கள் பண்ணலை. ஸோ வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபண்ட்ஸ்லாம் அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற இந்த ஃப்ளட் ரிலேட்டட் சிச்சுவேஷன்ஸ் அந்த ஃபண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? இதை எப்படி நீங்கள் சர்வே பண்ணதில் ஏதாவது தெரிய வந்தா? இங்கே இருக்கிறது ஒரு கருத்து தான். அது அவங்க சரியாக பண்ணுறாங்களா பண்ணலையா அந்த ஆய்வுக்குள்ளே நாங்கள் போகலை. ஆனால் எங்களோட டிமாண்ட் என்ன, அவங்க திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை பாலிசியாக டாக்குமெண்ட்டில் எடுத்துகிட்டு வராங்க, அது வந்து அடித்தட்டு மக்களை வந்து சேரணும். அங்கே ஒரு கேப் இருக்குது. அதுதான் இந்த ஸ்டடி சொல்லுது. ஏன்னா திட்டங்கள் நிறையா நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்களும் பார்த்துட்ருக்கோம் பேப்பரில். ஆனால் எங்களுக்கு வந்து சேருதானா அது வந்து சேர மாட்டேங்குது. அப்போ அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அந்த கேப்பை நிவர்த்தி பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூட கம்யூனிட்டி கூட நீங்கள் பேசுங்க. எங்களுக்கு ஒரு லைசனிங் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க, அஃபீஷியல்ஸ் கூடயும் எங்களுக்கும் மக்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதில் சொல்கிறோம். ஸோ ரிலீஃப் கேம்ப்ஸ்லாம் வந்து செட் பண்ணுறாங்க, யூஸ்வலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரிலீஃப் கேம்ப்ஸில் இப்போ குக்கிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
பட் அது எங்க இருக்கு அப்படின்ற லொகேஷன் தெரியாம இருக்காங்களா பப்ளிக், இல்ல அப்படி ஒன்று இருக்குன்றதே தெரியாம இருக்காங்க? லொகேஷன் தெரியாமல் இருக்கிறாங்க, கம்யூனிட்டி கிச்சன் மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ ரிலீஃப் கேம்ப்ஸ் ஓகே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு விஜய் தோழர் சொல்லியிருந்த மாதிரி இங்கே டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளட் ப்ரோன் ஜோனுக்கான ஒரு வல்னரபிலிட்டி மேப்பிங் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதியாகட்டும், ஜேஜேஆர் நகர் ஆகட்டும், வாட் எவர் ரீஜன் வி ஹவ் கவர்ட், அது அந்த டாக்குமெண்ட்லேயே இல்லை, ஃப்ளட் ப்ரோன் ஜோன்னே இல்லை. ஆனால் இங்கே மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சராசரியாக 3.5 அடிக்கான தண்ணி வந்து அவங்க வீட்டில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3.5 அடின்றது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் திங் இல்லையா? ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஃப்ளட் ப்ரோனாக இருக்கக்கூடிய இடமே ஒரு டாக்குமெண்ட்டில் இல்லை அப்படின்றதே வந்து பிரச்சனைன்னு சொல்கிறோம். அப்போ அதை இன்கார்பரேட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இது இப்போ வரைக்கும் கொடுத்தது வந்து மேயர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். மேயரை பார்க்க ட்ரை பண்ணுவோம், பட் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஸோ அதனால் மேயர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். பட் தென் நேரில் பார்த்து கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணுவோம். கமிஷனரை பார்த்து கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது கலெக்டரை பார்த்து கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. அடுத்து எம்பி அவங்களுக்குலாம் கவுன்சிலர் அவங்களுக்குலாம் கொடுக்கணும் எங்களோட பைப்லைனில் இருக்குது. புரியல இந்த ஸ்டடியா? ஃப்ராங்காக சொல்லணும்னா இது வந்து நாங்கள் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி பண்ண வேண்டிய வேலை கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் பண்ணி இருந்திருக்கணும். இப்போ ஆல்ரெடி இங்கே வேலை செஞ்சுட்ருக்க டியூஷன் சென்டர் இல்லை இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கூட வேலை செஞ்சுட்ருக்கவங்க டியூஷன் சென்டரை தாண்டி ஒரு ரிலீஃப் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுறாங்க. அதுவும் வருஷம் வருஷம் ஒரு நடக்கக்கூடிய ஒரு சினாரியோவாக மாறுது. அது வந்து அரசாங்கத்துக்கு சொல்கிறோம், ஆனால் அது ஒரு கதைகளாக போய் சேருதே தவிர ஒரு ஆவணப்பூர்வமாக அது வந்து போய் சேர மாட்டேங்குது. அப்போ அங்கே என்ன நீடு இருக்குதுன்னு பார்க்கும்போது அதை வந்து ஆவணப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அதனால் இந்த ஆவணத்தை வந்து அங்கே ரெடி பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஸோ இது வந்து பண்ணியே ஆகணும், நாங்கள் பண்ணது பெரிய விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் பண்ணியிருக்க கூடாது, ஆனால் நாங்கள் பண்ணிட்டோம். இதில் இருக்க ஃபைண்டிங்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றது தான் எங்களோட டிமாண்ட்ஸ்.